Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோவை பார்த்தனா Hyper-Vல எப்படி Windows 11 இன்ஸ்டால் பண்றது சொல்லி வந்து பார்க்க போறோம். Hyper-V ன்னு சொல்லி என்னன்னு தெரியாம இருந்தா பிரச்சனை இல்ல. அது ஒரு விர்ச்சுவல் மெஷின் தான். Oracle virtual box நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா ஒரு OS குள்ள இன்னொரு virtual boxல இன்னொரு OS நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ நீங்க Windows 10, Windows 11 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா Windows 11ல Windows 10 நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். Windows 10ல Windows 11 கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த Hyper-Vல எப்படி Windows 11 இன்ஸ்டால் பண்றது அதுவும் அபிஷியலா நிறைய வீடியோ வந்து TPM அந்த செக்யூர் பூட் இந்த RAM எல்லாம் பைபாஸ் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி எந்த விஷயம் நம்ம வந்து பண்ண கிடையாது. அபிஷியல் மெத்தட்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது சொல்லி வந்து பார்க்க போறோம். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. Hyper-Vல Windows 11 இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்து சொல்லிடுறேன். சப்ஸ்கிரைபர் வந்து விர்ச்சுவல் பாக்ஸ்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது சொல்லி வீடியோ போட சொல்லியிருந்தாரு. பட் ப்ரோ வந்து நான் ட்ரை பண்ணேன். சில விஷயங்களை வந்து எரர்ல வந்து காட்டுச்சு, இன்ஸ்டால் பண்ண முடியல. இந்த வீடியோ வந்து நான் Hyper-Vல வந்து Windows 11 எப்படி இன்ஸ்டால் பண்ண நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ மெயின் கண்டென்ட்க்கு வந்து போவோம். Windows 11 Hyper-Vல இன்ஸ்டால் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் Hyper-V நம்ம எனேபிள் பண்ணணும். அது டிஃபால்ட்டா அந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. டிசேபிள் இருந்திருக்கும், எனேபிள் பண்ணணும். அது எப்படி எனேபிள் பண்ண தெரியலன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் Hyper-V எல்லாமே எனேபிள் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் OS வந்து நம்ம இந்த Hyper-Vல இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த வீடியோவில் Windows 11 ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பட் நான் இந்த Hyper-Vலயே மறுபடியும் இன்னொரு Windows 11 இன்ஸ்டால் பண்ணி அதை காட்டுறேன் எப்படின்னு சொல்லி. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hyper-Vயை சர்ச் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த சைடில் நியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவங்களுக்கு விர்ச்சுவல் மெஷின் ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இன்னொரு விண்டோ சின்னதாக ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா அடுத்து வர்ற பேஜில் Windows 11 ரீநேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க. Win11, Windows 11 உங்களுக்கு எந்த மாதிரி நேமில் செட் பண்ணணுமோ அந்த மாதிரி நேமில் வந்து செட் பண்ணிக்கங்க. அண்ட் கீழே வந்து லொக்கேஷன் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா அந்த டைலாக் பாக்ஸ் கிளிக் பண்ணி லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுங்க. இல்லை டிஃபால்ட்டாக அதே லொக்கேஷனில் இருக்கணும்னாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே ஜென்ரேஷன் 1 அண்ட் ஜென்ரேஷன் 2 வந்து கேட்கும். ஸோ ஜென்ரேஷன் 2 வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் மெமரி வந்து சூஸ் பண்ணும். அதில் மினிமம் 1 GB வந்து செட் பண்ணியிருப்பாங்க. பட் Windows 11 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 4 GB RAM நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து வேணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 8 GB RAM 16 GB RAM இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மினிமம் 4 GB செட் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 8 முடிஞ்சிச்சுன்னா வந்து தாராளமாக வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 GB வந்து செட் பண்ணிக்கிறேன். 4096 செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துறேன். நாட் கனெக்டட் இருக்கும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டிஃபால்ட் ஸ்விட்ச் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. தென் மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த விண்டோவில் இன்ஸ்டால் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் பூட்டபிள் இமேஜ்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ தான் நம்ம OS வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ISO ஃபைலை நீங்கள் எங்கே வச்சிருக்கீங்களோ, இப்போ நான் வந்து ஒரு ஃபோல்டரில் வந்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபோல்டர் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ ஃபினிஷ் கொடுத்துருங்க. சின்னதாக ஒரு லோட் ஆகிட்டு வந்து இப்போ மெயின் விண்டோவில் வந்து இருக்கும். ஸோ இதில் நீங்கள் Windows 11 சொல்லி நேம் செட் பண்ணியிருப்பேன். அது வந்து எனக்கு ஷோ ஆகுது. நீங்கள் வேறு ஏதாவது நேமில் செட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேம் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த Windows 11 ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு சில விஷயங்கள்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ப்ராசஸர் TPM இதெல்லாம் வந்து எனேபிள் பண்ண கிடையாது. இப்போ தான் நம்ம அதில் செக் பண்ணணும். ஸோ ப்ராசஸர் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டு 2 or more கோர் ப்ராசஸர் இருந்தால் மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும் Windows 11ல். அதனால் 2 கோர் செட் பண்ணிட்டேன். அண்ட் நீங்கள் 4 செட் பண்ணனாலும் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் மினிமம் வந்து 2 செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதில் எனேபிள் ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல் இருக்கும். எனேபிள் TPM அதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ மறுபடியும் Windows 11 ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுக்கலாம். அது நீங்கள் கனெக்ட் கொடுத்துட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸோ கனெக்ட் கொடுத்தோன்னே இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து Hyper-V லோட் ஆகிட்டு ப்ளஸ் எனி பூட் கீ வந்து கேட்கும். கொஞ்சம் டக்குன்னு வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிடணும். ஏதாவது பூட் கீ வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆயிடும். அப்படி ப்ரெஸ் பண்ணலாம் லேட் ஆயிடுச்சுன்னா சின்னதாக ஒரு எரர் ஷோ ஆகும். ஸ்டார்ட் PXE over IP4 சொல்லி ஷோ ஆகும். ஸோ அதனால் வந்து பயப்பட வேணாம். ஏதாவது ஆயிடுச்சா இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். மறுபடியும் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஸ்டாப் இருக்கும், டர்ன் ஆஃப் இருக்கும். Windowsல ரைட் கிளிக் பண்ணிட்டு கனெக்ட் கொடுத்தோன்னே டக்குன்னு நீங்கள் ஏதாவது பூட் கீ வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆயிடும். இப்போ நான் வந்து டக்குன்னு ப்ரெஸ் பண்ணிட்டேன், எனக்கு வந்து லோட் ஆயிடுச்சு. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உள்ள இன்ஸ்டால் மெத்தடுக்கு வந்து போயாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இன்ஸ்டால் நவ். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் லோட் ஆனதுக்கப்புறம் ஐ டோன்ட் ஹேவ் ப்ராடக்ட் கீ இருந்துச்சுன்னா வந்து கொடுங்க. அண்ட் கொடுக்க வேணாம், ஐ டோன்ட் ஹேவ் ப்ராடக்ட் கீ வந்து கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ Windows 11 எந்த வெர்ஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண நினைக்கிறீங்களோ Windows 11 Home ஆர் Pro ஏதாவது செலக்ட் பண்ணலாம். நான் வந்து Windows 11 Pro வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஓகே வந்து பார்த்துட்டு டயலாக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் போங்க.
ஸோ இப்போ அப்கிரேட் ஆர் கஸ்டம் அந்த மெத்தட் வந்து கேட்குறாங்க. நம்ம வந்து கஸ்டம் தான். ஸோ செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே எல்லாமே எப்பவும் போல் ஒரு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட் காப்பிங்க இன்ஸ்டாலிங் எல்லாமே வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து டைம் எடுத்துக்கும். எனக்கு ஒரு 3 to 4-5 மினிட்ஸ் தான் அவ்வளோதான் எடுத்துச்சு. அதிகமாக வந்து எடுக்கல. மேபி உங்களுக்கு டைம் அதிகமாக எடுத்தாலும் பயப்பட வேண்டாம். எல்லாத்தையும் வந்து லோட் ஆகிட்டு ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ எல்லாமே வந்து வெயிட் பண்ணுங்கள். எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு நம்ம எப்படியே ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுமோ அதே மாதிரி எல்லாமே ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிட்டு அண்ட் அதுலேயே வந்து ரீஸ்டார்ட் ஆகும். உங்களோட மெயின் பிசி வந்து ரீஸ்டார்ட் ஆகாது. பயப்பட வேணாம். அதோட மெயின் செட்டப் பேஜுக்கு வந்து இன்ஸ்டால் செட்டப் பேஜுக்கு வந்து போகும். சில யூஎஸ் நம்ம செலக்ட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் இந்தியா வந்து செலக்ட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்கிப் கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணுறதா வந்து கேட்கும். அந்த ஆப்ஷனில் வந்து ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட் அது கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கண்டினியூ வித் லிமிடெட் செட்டப் அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நேம் உங்களோட பிசிக்கு என்ன நேம் வைக்கணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து என்னோட சேனல் நேமை வந்து நான் செட் பண்ணிட்டேன். அண்ட் அந்த நேம் வந்து கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்தவொடனே பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கலாலும் கொடுக்கலாம். அல்லது நீங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு எல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போயிடும். அண்ட் மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்காது. கொடுத்தவொடனே சில பர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக எனேபிள் ஆயிருக்கும். அது வந்து பிரச்சனை இல்லைன்னா எல்லா பர்மிஷன்ஸும் ஓகே கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். எதுவும் வேணாம் அந்த பர்மிஷன் எல்லாம் எதுவும் தேவையில்லைன்னா எல்லாத்தையும் வந்து டினே கொடுத்துருங்க. எல்லாத்தையும் வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அக்செப்ட் கொடுத்தோன்னே மறுபடியும் வந்து லோட் ஆகும். திஸ் பிசி கேன் டேக் மை டைம்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகிட்டு எப்போ போல் ஒரு விண்டோஸ் எப்படி லோட் ஆகும் அதே மாதிரி வந்து முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து பேஜ் விண்டோஸ் 11 ப்ரோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் அதில் வந்து நான் 127 GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருந்தேன். அண்ட் நீங்கள் அதில் ஏதாவது ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தாலும் வச்சுக்கலாம். அண்ட் அதிகமாக வந்து தேவைப்படாது. நீங்கள் எவ்வளோ ஜிபி செட் பண்ணுறாலும் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து விர்ச்சுவல் மிஷினில் அதுவும் ஹைப்பர்வியில் விண்டோஸில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் வந்து ஸ்டெப்பு. கம்ப்ளீட் கைடு வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து விர்ச்சுவல் மிஷினில் வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணேன். அதாவது ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணேன். பட் இதில் சில ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. அந்த ஐடு நமக்கு வந்து திஸ் பிசி கேனாட் ரன் அதெல்லாமே இது வந்துச்சு. பட் டிபிஎம் பைபாஸ் பண்ணுறது செக்யூர் போர்ட் பைபாஸ் பண்ணுறது ரெஜிஸ்ட்ரேட்டில் போய் இது மாதிரி விஷயங்கள்லாமே இருந்துச்சு. பட் நான் வந்து அஃபிஷியலாக வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டதுனால தான் இவ்வளோ நாள் லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா வந்து எப்போவோ வந்து ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ வந்து போட்டிருக்கலாம். பட் போடலை. நான் அஃபிஷியலாக உங்களுக்கு ஷேர் பண்ணணுக்காக தான் ஹைப்பர்வியில் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். இதனால் எப்படி இன்ஸ்டால் பண்ண முடியுமா சொல்லி வந்து பார்த்தேன். அண்ட் சரி நம்ம உடனடியாக வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம்னு சொல்லி தான் ஹைப்பர்வியில் விண்டோஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். வேறு வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி வந்து விர்ச்சுவல் மிஷின் ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸில் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக அஃபிஷியலாக முடிஞ்சிச்சு இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நான் அதையும் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். அல்லது VMwareல வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுலேயும் வந்து அஃபிஷியலாக முடிஞ்சுன்னா அந்த வீடியோ போடுறதுக்கு வந்து மேக் பண்ணுறேன். இப்போதைக்கு ஹைப்பர்வியில் விண்டோஸ் 11 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நீங்கள் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. விண்டோஸ் 10 கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 7 விண்டோஸ் 8 எந்த OS இருந்தாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் மற்றதுக்கு எல்லாமே அந்த இதெல்லாம் தேவையில்லைங்க. எது செக்யூரிட்டி ப்ராசஸர் அதெல்லாமே தேவையில்லை மற்ற OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் ரேமு ஸ்டோரேஜ் இது மட்டும் தான் வந்து தேவை மற்ற OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறது இந்த டிபிஎம் எனேபிள் பண்ணுறது செக்யூர் பிட் இந்த மாதிரி விஷயங்களாமே வந்து தேவைப்படும். அண்ட் மற்றபடி அவ்வளோதாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. யூஸ் பண்ணுங்கள் தாராளமாக. அண்ட் பிடிக்கலன்னா மறுபடியும் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அதை டெலிட் பண்ணுறாலும் டெலிட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹைப்பர்வியை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் நார்மலாக நீங்கள் எப்போ போல் விண்டோஸ் 10 ஆர் விண்டோஸ் 11 8 7 எது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதையே வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு நாளோட உங்களை சந்திக்கிறேன்.